இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. பாருங்கள், கடுகு, உளுத்தம்பருப்பு, இதில் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் இதிலே போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு, இதிலே போட்டு வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு, ரெண்டு தக்காளி. உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்காக ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஒரு டம்ளர் அரிசி தான் எடுத்துருக்குறேன். அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 பெரிய தக்காளி ஒன்று, அவ்வளோதான். நல்லா வதக்கிக்கலாம். இந்த மஞ்சள் போட்டுக்கோங்க. காரத்துக்கு இது கறி இந்த மாதிரி மசாலா போட்டு அரைச்ச மிளகாத்தூள் இது, அதனால் அது எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன். தக்காளியும் போட்டுக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு வதக்கி, சோம்பும் போட்டிருக்கேன். இதில் வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிங்க. சின்ன சின்னதாக உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று, ஒரு டம்ளர் அரிசிக்கு அவ்வளோதாங்க, நல்லாயிருக்கும். ஒரு பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிங்க. பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டிங்கன்னா இது அரிசி அளந்து இதுலேயே தண்ணி, இந்த அரிசியை நீங்கள் வச்சு ஒரு கொதி வச்சு அப்புறம் கொட்டணும். நீங்கள் எடுத்தோடனே அரிசி அளந்து எல்லாம் ஒன்றா கொட்டினீங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்கு குழன்னு இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், அரிசி ஒரு டம்ளரில் போட்டு அதுக்கு தகுந்த தண்ணி வச்சு உங்களுக்கு எந்த ரைஸுக்கு எவ்வளோ அளவோ வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. இது என்ன செய்கிறீங்க, அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சிடலாம். விசில் போட்டு இந்த சாதம், அந்த அரிசி குக்கரில் வச்சு ஒரு கொதி விட்டு அப்புறமா இதை வதக்கி கொட்டியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அது குழன்னு ஆவதற்கும். இறக்குன பிறகு தான் கருவேப்பிலை, கொத்தமல்லி போடணும். விசில் வரட்டும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டையும் போட்டேன். சும்மா ஒரு ஸ்பூன் நெய், ரொம்பவும் ஊற்ற வேண்டாம், அதான் கொஞ்சம் வாசனைக்கு நெய் போட்டுக்கோங்க. இதை பொலன்னு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு. பாருங்க, நீங்கள் அரிசி கூடயே எல்லாத்தையும் வதக்கி கொட்டினீங்கன்னா உருளைக்கிழங்கு உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் நான் சாதம் ஒரு கொதி விட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டேன். இதெல்லாம் ஒன்றா போட்ட உடனே உங்களுக்கு நல்லா வரும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சுங்க. சாய் குக்கிங் டைம் சேனலில் இந்த உருளைக்கிழங்கு சாதம் செஞ்சாச்சு. நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.